நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பஸ்லேருந்து இறங்கிட்டோம். வந்துட்டு இங்கே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு கோயிலுக்கு நேராக வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்மீக சக்தி நிறைந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள அற்புதமான அஷ்டலிங்கங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருவண்ணாமலை கிரிவலம் மொத்தம் நமக்கு 14 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்த பாதையில் பார்த்திங்கன்னா நமக்கு 99க்கு மேற்பட்ட கோவில்கள் இருக்குது. ஓம் நமச்சிவாய என்று சொல்லி தான் நம்ம இந்த விலாகை ஆரம்பிக்க போகிறோம். வாங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. நம்ம உள்ள கோயில் போக முடியலனாலும் வெளியிலிருந்து இந்த கோபுரத்தை சாமி கும்பிட்டோம்னா நமக்கு கோடி புண்ணியத்துக்கு சமம். மொத்தம் எத்தனை லிங்கம் பார்த்திங்கன்னா 8 அஷ்டலிங்கங்கள் இருக்குது. 1 இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானியலிங்கம். இதை ஒவ்வொன்றா பற்றி நம்ம பார்ப்போம். இந்த கிரிவல பாதையில் ஃபஸ்ட்டு நமக்கு வர்றது இந்த இந்திரலிங்கம். இது கிழக்கு திசையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கும். இதன் இந்திரலிங்கத்தை நம்ம வழிபட்டால் பலன் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு, தொழில் வளர்ச்சி, புகழ் மற்றும் செல்வாக்கு, வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டு சிறப்பாக இருப்பாங்க. 2வது இந்த அக்னிலிங்கம். இது திசை பார்த்திங்கன்னா தென்கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது. அக்னி பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் இந்த அக்னிலிங்கம். உடல் ஆரோக்கியம், நோய்கள் நீங்குதல், மனதைரியம் அதிகரிக்கும். யமலிங்கம் இது தெற்கு நோக்கி அமைந்திருக்குது. யம தர்மரால் வழிபட்ட லிங்கம். இது ஆயுள் விருத்தி, விபத்து தடுப்பு, குடும்ப பாதுகாப்பு. 4வது நிருதிலிங்கம். இது தென்மேற்கு திசையில் அமைஞ்சிருக்கு. இது மிகவும் சக்தி வாய்ந்த லிங்கங்கள் ஒன்று. இதன் பலன் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை தீர்க்கவும், குடும்ப சண்டைகள் குறைக்கவும், எதிர்மறை சக்திகள் நீங்குது. 5வது பார்த்திங்கன்னா வருணலிங்கம். இதுக்கு மேற்கு திசையில் அமைஞ்சிருக்குது. மலை மற்றும் நீரின் அதிபதியான வருண பகவான் வழிபட்ட லிங்கம். பலன் பார்த்திங்கன்னா மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, விவசாய வளம். 6வது பார்த்திங்கன்னா வாயுலிங்கம். இது வடகிழக்கு திசையில் வாயு பகவானின் அருளை பெற்ற லிங்கம். பலன் பார்த்திங்கன்னா சுவாச நோய்கள் நீங்குதல், உடல் புத்துணர்ச்சி, ஆரோக்கியமான வாழ்க்கை. 7வது பார்த்திங்கன்னா நமக்கு குபேரலிங்கம். வடக்கு திசையில் அமைஞ்சிருக்குது. செல்வத்தின் அதிபதியான குபேரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம். பலன் பார்த்திங்கன்னா பணவரவு அதிகரிக்கும், தொழில் லாபம், செல்வ வளம், பொருளாதார முன்னேற்றம். தவறாமல் தரிசிக்க வேண்டிய லிங்கம். 8வது ஈசானிய லிங்கம். இது வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது. அஷ்டலிங்கங்களில் மிகவும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த லிங்கம் இந்த ஈசானிய லிங்கம். பலன் பார்த்திங்கன்னா ஞானம், ஆன்மீக முன்னேற்றம், மன நிம்மதி, இறையருள். ஓம் நமச்சிவாய. கிரிவலத்தின் சிறப்பு பார்த்திங்கன்னா பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் கிரிவலம் செல்வது மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது. சரிங்க மக்களே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். பாய். ஓம் நமச்சிவாய.